நீதிமன்றங்களில் இன்றைய தினம் விசாரணைக்கு வரவுள்ள முக்கிய வழக்குகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுப்பையா. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். அதாவது இந்த வழக்கானது திமுக எம்பி தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். எழும்பூர் நீதிமன்றத்தில் தொடங்கிய இந்த வழக்கானது தற்போது எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள இந்த நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 10 மணிக்கு ஆஜராகிறார். அடுத்தபடி வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2006-19 நடைபெற்ற திமுக ஆட்சியின் போது வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்து முறையீடு நடந்ததாக அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் உளவு பிரிவு தலைவராக இருந்த காவல்துறை அதிகாரி ஜாபர் சேட் ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறுவதால் இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் இன்று ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடி அவர் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் தாயார் வனிதா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். அதாவது காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு சில மாதங்களாக விசாரணை தள்ளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அடுத்தபடி வழக்கு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி விவகாரம் தொடர்பான வழக்காகும். அதாவது கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகள் என்சிசி முகாமுக்கு பயிற்சி முகாமுக்கு சென்றிருந்த 17 பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான பிரச்சனை வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெரிய விஸ்வரமாக எடுத்து வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏபி சூரியபிரகாசம் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி விசாரணைக்கு பட்டியலிடுமாறு அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் அந்த வழக்கறிஞர் ஏபி சூரியபிரகாசம் தாக்கல் செய்த மனுவானது இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. அப்போது நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.